சிந்து பைரவில சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அடுத்த கட்ட பிளான் ரெடி. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மகா ஐஸ்வர்யா கிட்ட வந்து ஸ்னேகா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சிந்து கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க சொன்னா. எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. மகா அதுக்கு ஒரு பிளானும் ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, சிந்துக்கு டவுட் வந்துடாதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வராது, நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு ஐஸ்வர்யாவை அனுப்புறாங்க. சிந்து இங்க விளக்கு பொருத்திட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா நேரா சிந்து கிட்ட போய் ரேஷன் கார்டை உங்க பேரை சேர்க்கணும், அதனால இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அப்படியா, புது ரேஷன் கார்டா? அப்போ புது ரேஷன் கார்டு வரும்போது என் பேர் அதுல குடும்ப தலைவின்னு இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், குடு குடு நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கையில வாங்குறாங்க. தூரத்துல இருந்து மகா இத பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. கரெக்டா கையெழுத்து போட போகும்போது ஏத்தி வச்சிருந்த விளக்கு அணைஞ்சிருது. ஐயோ, இப்படி கையெழுத்து போடும்போது விளக்கு அணையக்கூடாதே. ஒரு நிமிஷம் இரு, நான் விளக்க பொருத்திட்டு அப்புறமா கையெழுத்து போடுறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. விளக்க பொருத்திட்டு மறுபடியும் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறாங்க. டைவர்ஸ் பேப்பர்ல சிந்து ஒரு வழியா கையெழுத்தையும் போட்டுட்டாங்க. மகாக்கும் ஐஸ்வர்யாக்கும் அப்பாடா அப்படின்னு இருக்கு. கையெழுத்த போட்டுட்டு நிக்காம இத ஒரு நிமிஷம் கூட நான் சாமி கிட்ட வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பக்கத்துல அந்த டைவர்ஸ் பேப்பரை வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா நம்மளுக்கே தெரியாதா, கரெக்டா இவங்க விளக்கு பக்கத்துல டைவர்ஸ் பேப்பர் வைப்பாங்க. அந்த டைவர்ஸ் பேப்பர் விளக்குல பட்டு எரிஞ்சிரும். இதுதான் நடக்க போகுது. டைவர்ஸ் பேப்பர் எரிய போதா இல்ல ஸ்னேகா பிளான் சக்சஸ் ஆக போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.